புகழ் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களின் புகழ் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களின் புகழ் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழ்ந்த காயிதே மில்லத்தவர்களின் புகழ் தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே வீர முழக்கமிட்ட காயிதே மில்லத்தவர்களினுடைய புகழ் தொகுதிக்கு செல்லாமலே வஞ்சேரியிலே தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த மாபெரும் தலைவர் காயிதே மில்லத்தவர்களின் புகழ் முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் முஸ்லிம் லீக் ஜிந்தாபாத் முனீருல் மில்லத் ஜிந்தாபாத் முனீருல் மில்லத் ஜிந்தாபாத் முனீருல் மில்லத் ஜிந்தாபாத் பாய் செல்போன் எடுத்து டிஸ்டர்ப் பண்றீங்க கைனா காயிதே மில்லத் புகழ் காயிதே மில்லத் புகழ் அந்நியமிகு காயிதே மில்லத் புகழ் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் ஐயா அவர்களை மலர் தூவி மாவட்ட கழக செயலாளர்கள் திரு எம் பாபு, ரட்சன் அம்பிகாபதி, ஜே.கே. ரமேஷ், அச்சுதானந்தம் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஐயா அவர்களை மலர் தூவி மாலை அணிவித்து இன்றைய தினம் போற்றினோம். ஐயா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் 1996 1958 வரை சென்னை மாகாணத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். முஸ்லிம்களின் வழிகாட்டியாகிய திகழ்ந்த ஐயா அவர்கள், காயிதே மில்லத் ஐயா அவர்கள் மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். உருது மொழியில் வழிகாட்டி தலைவர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் முஸ்லீம் அவர்களின் வழிகாட்டி தலைவர் என்பது பொருள் உருது மொழியில். ஐயா அவர்களுடைய ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்தியை முழுமையாக எதிர்த்தார். முஸ்லீம் என்னுடைய மதம், தமிழ் மண் என்னுடைய தாய்மொழி அப்படி என்று அவர் கூறினார். ஐயா அவர்களுக்கு நம்ம காயிதே மில்லத் ஐயா அவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய அளவில் போற்றி பாராட்டக்கூடிய மிகப்பெரிய தலைவராக விளங்கினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருடைய 130வது பிறந்தநாள் அன்று திரு OPS ஐயா அவர்களின் சார்பாக இன்று அனைவரும் மாலை அணிவித்தோம். நன்றி நன்றி நன்றி. சார், உரிமை மீட்பு குழு சார்பா ஏன் தனித்தனியா மாலை போடுறீங்க? தனியா போட்டாரு. அதாவது எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 130வது குஞ்சுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு காயிதே மில்லத் அவர்களை உரிமை மீட்பு குழு சார்பாக
இங்கே மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். அவர் அரசியலாகட்டும், விடுதலைக்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், அவர்கள் மிக சிறந்த அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு தலைவர் என்பதில் இதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் அனைத்து சமூகத்தினரும் வந்து இங்கே மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நடைபெற நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய கால சூழ்நிலை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக, அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக, தொழில் முனைவோருக்கும் எடுத்துக்காட்டாக, நாட்டுக்காக எண்ணற்ற தியாகிகள் இருக்கும் பட்சத்தில் இவரும் ஒரு மிகப்பெரிய தலைமையில் இருந்து இந்த நாட்டுக்காக போராடியவர் என்றதை இந்த நேரத்தில் அவரை பெருமை கொள்கிறோம்.